ஆல் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் விஷ் யூ ஆல் சக்சஸ் சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அண்ட் இதோட ஆத்தர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர், who is famously known as F.W. Taylor, and இவர் தான் ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட். F.W. டெய்லரோட சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம், செகண்ட் ஒன் ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட், third one mental revolution, fourth one cooperation not individualism, and fifth one development of each to greatest efficiency and prosperity. ஃபர்ஸ்ட் பிரின்சிபலான சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப்ல டெய்லர் என்ன மீன் பண்றாரு அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே சயின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும், ரூல் ஆஃப் தம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி மீன் பண்றாரு. இதுல சயின்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் தம்னா என்னன்றத பார்த்தலாம். சயின்ஸ் அப்படின்னும் போது ஒரு விஷயத்துக்கான காஸ் அண்ட் இஃபெக்ட், ஒரு இஃபெக்ட் நடக்குது, ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா அதுக்கான மேஜர் ரீசன் என்னவா இருக்கும்ன்றத நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். அதை தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெஷர்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரியான இஃபெக்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் வேணுமோ அதுல ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ அதே தான் இங்க மேனேஜ்மெண்ட்லயும் நம்ம ஒரு அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்றோம். விச் மீன்ஸ் ஒரு 10,000 ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 10,000 மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்றத வந்து தாட் ப்ராசஸ்ல வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சின்னதா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு 10 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு லேபர்ஸ் தேவைப்படுறாங்க, எவ்வளவு மெஷினரி, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அண்ட் எவ்வளோ ஸ்பேஸ் அண்ட் எவ்வளோ விதமான எக்ஸ்பென்சஸ் ஆகுது அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் கலெக்டிவா நம்ம டேட்டாவா வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 10,000க்கு கால்குலேட் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சின்ன லெவல்ல பண்ணி பார்த்துட்டு அதை பெருசா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இவர் சொல்ல வர்றாரு, சயின்டிபிக் பேசிஸ்ல இருக்கணும். ஸோ ஒரு காஸ் அண்ட் இஃபெக்ட் இருக்கணும். ஸோ பிளைண்டா ரூல் ஆஃப் தம்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அசம்ஷன்ல, விச் மீன்ஸ் எனக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயத்த வந்து நான் அடிக்கடி செஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு பிராக்டிஸ் இருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுக்காக அசம்ஷன்ல இவ்வளோ செஞ்சா இவ்வளோ அவுட்புட் வந்துடும் அப்படின்ற மாதிரி அசம்ஷன்ல நம்ம போகக்கூடாது. அதுதான் ரூல் ஆஃப் தம்ப்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த கையளவுன்னு சொல்லுவோம்ல அதுதான் ரூல் ஆஃப் தம்ப். ஸோ இந்த மாதிரி நான் அசம்ஷன்ல வந்து நம்ம செய்யக்கூடாது ஒரு விஷயத்த. மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு 10,000 அவுட்புட் வரனா எனக்கு தெரியும், நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றத வச்சு மட்டுமே டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ டிசிஷன் எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸ்ல ஒரு டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி நோட் டவுன் பண்ணி அதை பெருசா கன்வெர்ட் பண்ணி நம்மளோட அவுட்புட் எவ்வளவு வேணும் இல்ல நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்றத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுமே தவிர ரூல் ஆஃப் தம்ப் அதாவது அசம்ஷன்ல ஓல்டு ப்ராக்டிஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றதான் இந்த பிரின்சிபலோட மீனிங். செகண்ட் பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட். ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட்னா என்ன அப்படின்னா ஒர்க்கர் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இடையில வந்து ஹார்மோனி கரெக்டா மெயின்டைன் ஆகணும். அந்த ஹார்மோனி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிறைய மேனேஜ்மெண்ட்ல நிறைய ஆர்கனைசேஷன்ல இந்த ஸ்ட்ரைக் மாதிரியான விஷயத்த வந்து தடுக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஹார்மோனி அப்படின்னா இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்ட் கேட்குறாங்க. ஏன்னா ஒர்க் பண்றவங்களுக்கு தான் தெரியும் எந்த நேச்சர்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய அவுட்கம்மை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும்ன்றத. ஸோ அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து நியாயமா இருந்துச்சு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். அவங்க செஞ்சு கொடுக்குற என்விரான்மெண்ட்டை அழகா யூட்டிலைஸ் பண்ணி, ஏன்னா நம்ம கேட்டோன்னே அவங்க என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ மெஷினரி வேணும், அடிஷ்னலா மெஷினரி வேணும் அப்படின்னு கேட்கும் போது அந்த அடிஷ்னல் மெஷினரியை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா எஃபிஷியண்டா ஒர்க்கர்ஸும் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க மியூச்சுவல்னஸ் வருதா, ஒர்க்கர்ஸ் கேட்குறாங்கன்றதுக்காக மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறாங்க அண்ட் மேனேஜ்மெண்ட் செஞ்சு கொடுக்கறதுக்காக மேனேஜ்மெண்ட்டோட டிமாண்ட்ஸ் அவங்களோட கோல்ஸை வந்து ஒர்க்கர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹார்மோனின்னு சொல்லுவோம். ரெண்டு பேரும் காமன் கோல்ஸை நோக்கி டுகெதரா ஓடுறது பேர் தான் ஹார்மோனி. ஸோ ஒர்க்கிங் டுகெதர் வித் பீஸ், ட்ரஸ்ட் அண்ட் கோஆபரேஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹார்மோனி. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியண்டா ரன் பண்ணணும் டுவர்ட்ஸ் தியர் கோல் அப்படின்னா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாய்க்கு இடையில ஹார்மோனியை நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதை தான் இந்த பாயிண்ட்ல மீன் பண்றாங்க.
Third principle, mental revolution. Revolution அப்படின்னு சொல்லியாச்சுனாலே system change. ட்ரெடிஷ்னலா old things ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால பெனிஃபிட் கம்மியாகுது, இல்லை பெனிஃபிட்டே இல்லைன்னா நம்மளோட பெனிஃபிட்க்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருவோம். ஸோ அதுதான் ரெவல்யூஷன் சொல்லுவோம். இங்க மென்டல் ரெவல்யூஷன்னா மென்டலி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல இருக்கக்கூடிய பெர்செப்ஷன்ல வரக்கூடிய சேஞ்சஸ் தான் மென்டல் ரெவல்யூஷன் மீன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி என்ன மென்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒர்க்கரோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு மேனேஜ்மெண்டோட இம்பார்ட்டன்ஸை ரியலைஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் ட்ரெடிஷ்னலா எப்படி இருந்தாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒர்க்கர்ஸ் மேல பெருசா இம்பார்ட்டன்ஸ், இவங்கனால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் கெயின் ஆகுதுன்ற தாட் ப்ராசஸ்ல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம மட்டும்தான் இந்த ப்ராஃபிட்டுக்கான ரீசன், மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்ற மாதிரி தாட் ப்ராசஸ். ரெண்டு பேருமே இண்டிவிஜுவலா அவங்க தான் அந்த ப்ராஃபிட், அவங்க தான் அந்த மேனேஜ்மெண்டோட கோல் அட்டைன் பண்றதுக்கு மேஜரா ஒர்க் பண்ணிருக்கோன்ற தாட் ப்ராசஸ்ல இருப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா நிறைய கான்ஃபிளிக்ஸ் வரும். ஸோ இதை கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்ப ரெண்டு பேருமே ஒர்க் பண்றது யாருக்காக அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷனோட அல்டிமேட் கோலை அட்டைன் பண்றதுக்காக. ஸோ ரெண்டு பேருமே மியூச்சுவல் பெனிஃபிட்காக தான் ஒர்க் பண்ணணும். செல்ஃபா மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்காக ரன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து ரன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து தன்னோட ப்ரமோஷனுக்காக, தன்னோட சேலரி பேக்கேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றதுக்காக ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி தனித்தனியா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் கோலையும் அட்டைன் பண்ண முடியாது. அதே மாதிரி காமனா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனோட கோலையும் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ மென்டல் ரெவல்யூஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக ஒர்க் பண்ணாம மியூச்சுவல் பெனிஃபிட்காக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அல்டிமேட் கோலான ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனும் அச்சீவ் ஆகிடும். ஸோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு பெனிஃபிட் போகும்? ஒர்க்கர்ஸ்க்கு பெனிஃபிட் போகும். ஸோ ரெண்டு பேரோட செல்ஃப் கோலும் அச்சீவ் ஆயிடும், ஆஸ் வெல் அஸ் ஆர்கனைசேஷனோட கோலுமே அச்சீவ் ஆயிடும். அதை தான் இந்த மென்டல் ரெவல்யூஷன்ல மீன் பண்றாங்க. Fourth point, cooperation not individualism. இதுவும் ஹார்மோனியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான திங் தான். பட் கோஆபரேஷன் அப்படின்னும் போது மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர் இடையில மட்டும் கோஆபரேஷன் கிடையாது. ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோம்னா நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்மளோட யூனிட்குள்ளே, நம்ம ஒர்க்கர்ஸ்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து கோஆபரேஷன் வேணும். ஸோ கோல்ஸை நோக்கி ஓட போறோம், இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட கோஆபரேட்டிவா ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும். இண்டிவிஜுவலா என்னோட கோல், என்னோட ஸ்கில்ஸை மட்டுமே நான் டெவலப் பண்ணிக்குவேன், எனக்கு ப்ரமோஷன் வேணும், இந்த மாதிரி இண்டிவிஜுவலா திங்க் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் டெவலப் ஆக மாட்டாங்க, ஆர்கனைசேஷனும் டெவலப் ஆகாது. ஸோ அதை தான் இதுல மீன் பண்ண வராங்க. எம்ப்ளாய்க்கு இடையிலையும் கோஆபரேஷன் இருக்கணும், ஒர்க்கர்ஸ் இடையிலையும் கோஆபரேஷன் இருக்கணும். எம்ப்ளாய் விச் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர்ஸ் இடையில என்ன கோஆபரேஷன் மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எம்ப்ளாயீஸ் அதாவது ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமா ஒர்க் பண்றாங்க. ஸோ மெஷின் எப்படி ரன் ஆகுது, இதை இந்த டைம்ல ஆக்டிவேட் பண்ணோம்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா எண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு தான் தெரியும். மேனேஜ்மெண்ட்டுக்கு மிஷின் வாங்கி தருவாங்க, ஃபினான்ஷியலா எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்பாங்க, அது வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை ரன் பண்றது யாரு அப்படின்னா எம்ப்ளாயீஸ். அப்படின்னும் போது அவங்களையும் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஆஸ் அ மேனேஜ்மெண்டா எந்த மெஷின் எப்படி ஒர்க் பண்ணுது, எந்த மெஷின்ல ப்ரொடியூஸ் பண்ணா இந்த டைம் பீரியட்குள்ள வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும்ன்றதெல்லாம் வந்து யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னா ஒர்க் பண்றவங்களுக்கு மூலமா, அதாவது ஒர்க்கர்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னும் போது கோஆபரேஷன் மெயின்டைன் பண்ணோம், அவங்கள டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம், அவங்க கிட்ட சஜஷன் கேட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னும் நம்ம கோல்ஸை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை தான் கோஆபரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம்ன்ற ஒரு பிரின்சிபல் கீழே கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் பிரின்சிபல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் டு கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிசினஸ் என்விரான்மெண்ட்னு எடுத்துட்டோம்னா அப்கிரேடேஷன் இருந்துட்டே இருக்கும். அது டெக்னாலஜி வைஸா இருக்கலாம், இல்ல மெத்தடாலஜிக்கல் வைஸாவும் இருக்கலாம். ஸோ அந்த அப்டேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெயின் பண்ணணும். ஸோ யூஸ்வலா அப்டேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒர்க்கர்ஸை ட்ரெயின் பண்ண முடியாது, அவங்களோட கேப்பபிலிட்டி என்னன்றதை தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணணும்ன்றதான் இந்த பாயிண்டோட மீனிங் அண்ட் இந்த பிரின்சிபல் மீன் பண்றது. இதோட சயின்டிபிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஓவர். இதுல ஏதாவது உங்களுக்கு டீடைல் இன்னும் வேணும், இன்னும் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய கான்செப்சுவல் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.